அனைவருக்கும் வணக்கம் தம்பி. நம்ம பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம் நம்பர் 9 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வரைக்கும் எங்கேயும் சொல்லியிருக்கேன் 2000 வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அடுத்து இன்னும் 2 ப்ராப்ளம் இருக்குது. இது முடிஞ்சதுக்கப்புறம் 2000 ரிவிஷன் கொடுப்போம். ஓவராலாக ஒரு ரிவிஷன் கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நானும் ஃபஸ்ட்டு வீட்டு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஒரு ப்ராப்ளம் பார்க்குறோம் அப்படின்னா அந்த யூனிட்டில் என்ன படித்தோமோ அதை பேஸ்டு தான் ப்ராப்ளம் கேட்பான். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே என்ன பார்க்க போகிறோம், என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் கொடுக்குறாங்க, ஏ சீரியஸ். அப்போ என்ன கனெக்ஷன், சீரியஸ் கனெக்ஷன். என்ன கனெக்ஷன், சீரியஸ் கனெக்ஷன். இங்கே கொடுக்குறாங்க ஆர்எல்சி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, ஆர்எல்சி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ இந்த ஆர்எல்சி சீரியஸ் கிட்ட இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக வாட்ச் பார்க்க சொல்லியிருக்கேன். அதுக்கு வாட்ச் பார்க்கும்போது ரெசனன்ட் இருக்கா, ரெசனன்ட் எதுக்கு அன்லைன் பண்ணி அன்லைன் வச்சுக்கணும் கொஸ்டின், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த சாப்டர் கொஸ்டினை என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னது, ரெசனன்ட் ஆர்எல்சி சீரியஸ் சர்க்யூட், அது ரெசனன்ட் சர்க்யூட்டு. சரியா? ஓகே. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க, சீரியஸ் ஆர்எல்சி சர்க்யூட். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் சொல்றது 10 ஓம், ஆர் எப்படி இருக்கும், ஓம் தான் இருக்கும். ஸோ 10 ஓம். அடுத்து எல் எவ்வளவு, இங்கே இண்டக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல் கொடுப்பீங்க, அதாவது ஒரு டேட்டா பக்கத்தில் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஏன் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். சரியா? இந்த டேட்டா வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அதாவது அது பேர் அது என்ட்ரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் அது எல் வேல்யூ. அடுத்து கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறது ஃபேரட் கொடுத்துருப்பாங்க. சரியா? நேற்று ப்ராப்ளத்தில் வந்து கெப்பாசிட்டி கொடுக்கல. ஸோ கொடுக்காதனால கெப்பாசிட்டி கண்டுபிடிச்சோம். ஆனால் என்ன பண்ணிருக்காங்க, ஃபேரட் கொடுக்குறாங்களா. ஸோ இப்போ கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம சி அளவு 50 மைக்ரோ ஃபேரட். இந்த மைக்ரோ எப்படி பார்த்தோம் தம்பி, 10 பவர் -6 ஃபேரட். அதாவது கெப்பாசிட்டி வேல்யூ. சரியா? நேர்மறை வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டக்ட் இருக்கா, வோல்டேஜ் அளவு 100 வோல்ட், வோல்டேஜ் அளவு 100 வோல்ட். இங்க ஃப்ரீக்வென்சி கொடுத்தாங்களா, ஃப்ரீக்வென்சி கொடுத்தா உடனே பண்ணிருப்பீங்க. அந்த டேட்டா பத்தில ஹெட்ஸ் இருக்கும். அந்த டேட்டா பத்தில ஹெட்ஸ் இருக்கும். ஹெட்ஸ் எங்க இருக்கு தம்பி, இல்ல. சோ ஃப்ரீக்வென்சி கொடுக்கல. சோ என்ன கண்டுபிடிக்க போறோம், ஃப்ரீக்வென்சி கண்டுபிடிக்க போறோம். ஆனா அந்த ஃப்ரீக்வென்சி பேர் என்னது, ரெசனன்ட் ஃப்ரீக்வென்சி. ஃப்ரீக்வென்சி பேர் என்னது, ரெசனன்ட் ஃப்ரீக்வென்சி. ஏன் அப்படி சொன்னா அந்த ரெசனன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ என்ன ஃப்ரீக்வென்சி கேக்குறாங்க, ரெசனன்ட் ஃப்ரீக்வென்சி கேக்குறாங்க. இது என்ன சர்க்யூட், ஆர்எல்சி சீரியஸ் இருக்கிறதுனால, ஆர்எல்சி சீரியஸ் ரெசனன்ஸ் இருக்கிறதுனால எப்போ அது பார்க்கலானது, எப்போ என்ன பண்ணலாம், எப்போ சொல்லிட்டு 1/2π√LC. இதான் நமக்கு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சியோட ஃபார்முலா இன் ஆர்எல்சி சீரியஸ் ரெசனன்ஸ். அதாவது ஆர்எல்சி சீரியஸ் ரெசனன்ஸோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி ஃபார்முலா அது 1/2π√LC. சரிங்களா? பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த வேலையை எவ்வளோ அப்ளை பண்ணலாமா, 1/2π√L என்ன கொடுக்குறாங்க, L வேல்யூ 0.1. ஸோ L வேல்யூ 0.1. சரியா? ஏன் போன பாடத்தை பார்த்தோமா, 10⁻⁻10 மாத்திரம். ஏன் மாத்திரம், நாங்கள் எம்ஹெச் கொடுத்தாங்க. ஸோ மில்லி கட்டிட்டு இருந்துச்சு, அதை மாத்திரம். இங்கே வெறுகட்சின்னு இருக்கனால இந்த மில்லி கொடுக்கல, இருக்கிற உங்களுக்கு அப்படியே கொடுத்துக்கலாம். அப்போ சி அளவு 50. ஸோ 50 × 10⁻⁻6. ஸோ இது நமக்கு நமக்கு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சியோட வேலையை அப்ளை பண்ணியாச்சு. இப்போ எப்படி நம்ம கால்குலேட்டர் எல்லாமே அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கால்குலேட்டரில் வந்து என்ன இருக்கு, 2π√0.1 × 50 × 10⁻⁻6 இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த ரூட்டுக்குள்ள எப்படி நம்ம நீங்கள் கால்குலேட் போறீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதுதான் பண்ணணும். ஸோ அப்போ 1/2π எப்படி வருமா, அப்போ ரூட் மட்டும் உள்ள என்ன பண்ணுறோம், உள்ள கால்குலேட் பார்ப்போம். அப்போ 0.1 × 50e−6 என்ன வருது, 5 × 10⁻⁻6 வருது. 5 × 10⁻⁻6 தான் அடிக்குது ரூட்டுக்குள்ள. அப்போ இந்த வேலை என்ன பண்ணுறாங்க, ரூட்டுக்குள்ள டைப் பண்ணுறாங்க. இப்போ என்ன அடிக்குது, ஈக்குவல் டு 1/2π ரூட்டுக்குள்ள என்ன வருது, 2.23 × 10⁻⁻3. சரிங்களா? எப்போ நம்ம கண்டுபிடிக்கும். ஸோ அப்போ
என்ன சொல்லியிருக்கேன், வகுத்தல் பண்ணும்போது மேலே 1 இருந்து கீழே டிவைட் பை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், கால்குலேட்டர் டேரெக்டாக டைப் பண்ணலாம். டேரெக்டாக டைப் பண்ணணும் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், ப்ராக்கெட் போட சொல்லியிருக்கேன். எதில், கால்குலேட்டருக்குள்ள. அங்கே ப்ராக்கெட் போட முக்கிய முடியாது. கால்குலேட்டர் டைப் பண்ண என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட டைப் பண்ணணும். அப்போ டைப் பண்ணி என்ன வரும், 1 divided by 2 pi into 2.23 10 power minus 6 பண்ணும்போது அப்போ ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சி இஸ் ஈக்குவல் டு 71.37 ஹெர்ட்ஸ். நமக்கு என்னது ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சியோட ஆன்சர் கரெக்டாக வருது 71.37 ஹெர்ட்ஸ். சரிங்களா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், என்ன பண்ணியிருக்கோம் ஆரம்பத்தில், இங்கே ஆர்எல்சி சீரியஸ் ரெசோனன்ஸ் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. நான் 2 தான் ப்ராப்ளம் கேட்பாங்க சொல்லிட்டேன். ஒன்று கெப்பாசிட்டி வேல்யூ கொடுத்தா ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சி கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீக்வென்சி கொடுத்தாங்க அப்படின்னா கெப்பாசிட்டி கொடுத்துக்க மாட்டாங்க, கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நேற்று பார்த்த ப்ராப்ளத்தில் வந்து கெப்பாசிட்டி கொடுக்கல, ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சி கொடுத்துருந்தாங்க. அதாவது கொடுத்துருக்க ஃப்ரீக்வென்சி அது நம்மளுக்கு ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சி. சரிங்களா? ஸோ அப்போ அதை வச்சு கால்குலேட் பண்ணும்போது இந்த கெப்பாசிட்டி ஃபார்ம் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம். அது நேற்று ப்ராப்ளம். இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொடுக்கல, ஃப்ரீக்வென்சி வெளியே கொடுக்கல. அப்போ என்ன கண்டுபிடிக்க அர்த்தம், ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சியில் கால்குலேட் பண்ண அர்த்தம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது சீரிஸ் வருதுனால இது ஆர்எல்சி தெரிஞ்சு போச்சு, வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வென்சி கொடுக்கல. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சியை கால்குலேட் பண்ணுறோம். அப்போ எஃப்ஆர் சொல்லிட்டு 1/2π√LC எதுக்கு, ஆர்எல்சி சீரியஸ் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சி ஃபார்முலா. அப்போ அப்ளை பண்ண 1/2π ரூட் போட்டாச்சு. எல்பி என்னது 0.1, சி என்னது என்ன 15 × 10⁻⁶. ஏன் 10⁻⁶ போறோம், மைக்ரோ ஃபராட். கெப்பாசிட்டி வேல்யூ எப்பவுமே என்ன வரும், 10⁻⁶ ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ 10⁻⁶ போட்டாச்சு. உள்ள கமெண்ட் நான் பண்றேன், கால்குலேட்டர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா எனக்கு 5 × 10⁻⁶ கிடைக்குது. அடுத்து ரூட்டுக்குள்ள கூட டைப் பண்றேன். அதை டைப் பண்ணும்போது 1/2π அப்படியே போட்டுறேன். என்ன இருக்குது, 5 × 10⁻⁶ ரூட் ஆஃப் பண்ணும்போது 2.23 × 10⁻³ கிடைக்குது. அது கிடைக்கும் போது மேலே 1 இருக்கு. இது வரைக்கும் எக்ஸியாக இருக்கட்டும், இப்போ போன பாகத்தில் பார்த்த கெப்பாசிட்டி வேல்யூவாக இருக்கட்டும், இப்போ பார்க்க ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வென்சியாக இருக்கட்டும், மேலே 1/by இதெல்லாம் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ப்ராக்கெட் போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்சர் கரெக்டாக வரும். ப்ராக்கெட் போடாமல் நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். இந்த ப்ரூஃப் எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், கால்குலேட்டர் டைப் பண்ணும்போது இந்த 2 ப்ராக்கெட் போட்டுக்க. டைப் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 71.37 ஹெர்ட்ஸ் என்ன வேல்யூ, ரெசோனன்ட் ஃப்ரீக்வென்சி வேல்யூ. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம், குவாலிட்டி ஃபேக்டர். அதான் நான் போன ப்ராப்ளத்தையும் என்ன பண்ணுறோம், குவாலிட்டி ஃபேக்டர் முடித்தோம். அந்த ஃபார்முலா √LC 1/√LC. அது 1/R எவ்வளவு, 1/R எவ்வளவு 10. ரூட் எல் எவ்வளவு, எல் 0.1. கெப்பாசிட்டி எவ்வளவு 15 × 10⁻⁶. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ரூட்டில் என்ன வருதோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். ஸோ முடிக்கும் போது 1/10 அப்படியே வருமா. அப்போ ரூட் ஆஃப் ஏன்னா ரெண்டு என்ன பண்ணுறீங்க, டிவைட் பண்ணுறீங்க. இப்போ 0.1 divided by 50e−6 என்ன வருது, √2000 வருது. √2000 வருது. அப்போ ரூட்ல மட்டும் என்ன பண்றீங்க, டைப் பண்ணி பாக்குறீங்க. அப்போ √2000 போட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்னா 1/10 × 44.72. ஸோ இப்போ இது எப்படி மாறும், எப்படி மாறும், அப்போ 44.72 divided by 10 மாறுமா. இந்த 1 வச்சு மல்டிப்ளை பண்ணி பாருங்க, அப்பதானே மாறும். சரிங்களா? அப்போ divided by 10 போட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்குது, Q factor is equal to 4.47. இது யூனிட் கிடையாது. ஸோ Q factor என்னது, இதுதான் Q factor. அதாவது Q factor குவாலிட்டி ஃபேக்டர். Q factor என்னது, குவாலிட்டி ஃபேக்டர். போன பார்க்கும்போது வோல்டேஜ் கொடுக்கல, இந்த மாதிரி நம்ம வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். அப்போ கரண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாமா, கரண்ட் ஃபார்முலா I = V/R. I = V/R. ஏன் சார் V/J தானே போடுவோம், இப்போ ஆர்எல்சிக்கு V/J தானே சார் போடுவோம். ஏன் நீங்கள் I = V/R போடுறீங்க அப்படின்னா அவ்வளோ கிடையாது.
என்ன ஏன் அப்படின்னா என்னது ரெசனன்ஸ்ல வந்து இஜெட் ஆர் ஈக்குவல் பண்ணி உனக்கு சீரிஸ் இது கண்டுபிடிக்கும் போது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும் போது நடத்திருப்பேன். இதை எடுத்து பாருங்க. அப்ப I = V/R போடும்போது V எவ்வளவுங்க 100, R அளவு 10, ஸோ கரண்ட் எவ்வளவு 10 ஆம்பியர் வரும். கரண்ட் அளவு 10 ஆம்பியர். சரியா? அடுத்த முடிக்கலாம் பவர் முடிக்கலாமா? பவர் ஃபார்முலாது P = V × I. ஏன் சார் VI cos ஸ்கொயர் A சைக்கிள் இருக்கு. இங்க என்னது இது ரெசனன்ஸ் சர்க்யூட். பவருக்கு வந்து சிங்கிள் பேஸ் பவர் ஃபார்முலாது VI cos π தான். இருந்தாலும் இங்க ரெசனன்ஸ் சர்க்யூட் வரதுனால cos π என்னது 1 அப்படி ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்ப வரும்போது என்ன ஃபார்முலா தான் வரும்? V இன் டைம் தான் வரும். அப்ப V எவ்வளவு 100, கரண்ட் எவ்வளவு 10, பவர் எவ்வளவு 1000 வாட்ஸ். 1000 வாட்ஸ் இதுதான். சரியா? ஒரு சின்ன பாருங்க சைக்கிள் போட மாட்டேன். சைக்கிள் இந்த மாதிரி போடுங்க. ஒரு R, ஒரு L, ஒரு C. அதாவது வேரியபிள் கெபாசிட்டர். இந்த மாதிரி ஆரோட உட்கார்ந்து வெறும் கெபாசிட்டர் போட்டோம்னா அது கெபாசிட்டர். இந்த மாதிரி கெபாசிட்டர் சிம்பல் போட்டு ஆரோட அது பேரு வேரியபிள் கெபாசிட்டர். கொடுக்குறானே வேரியபிள் கெபாசிட்டர் போட்டா இந்த மாதிரி ஆரோட போடுறாங்க. இது 10 ஓம், 0.3 ஹென்றி, இது 50 மைக்ரோஃபாரட். டயராம் மாவனா தப்பு இல்ல. 100 வோல்ட் ஃப்ரீக்வென்சி கொடுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இதான் என்னது RLC சீரியஸ் ரெசனன்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு விதமான ப்ராப்ளம். போன ப்ராப்ளம் வந்து கெபாசிட்டர் கொடுக்காம ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி கொடுத்தாங்க. ஸோ ஆனால் கெபாசிட்டர் நம்ம அப்ளை பண்ணோம். இங்கே என்ன பண்ணிருக்காங்க கெபாசிட்டர் கொடுத்துட்டு ஃப்ரீக்வென்சி கொடுக்கல. ஸோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ கெபாசிட்டரோ இல்லை ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சியை பார்த்துட்டு அதை கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்னது குவாலிட்டி ஃபேக்டர். அதோட ஸ்டெப் என்னது கரண்ட். அதோட ஸ்டெப் என்னது பவர். போன பார்த்து வோல்டேஜ் கொடுக்காதனால கரண்ட் பவரும் நம்ம என்ன பண்ணோம் கால்குலேட் பண்ணிக்க மாட்டோம். இந்த பார்த்து வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணீங்க கால்குலேட் பண்ணிடுங்க. ஆனால் என்ன சார் பவர் கண்டுபிடிக்க சொல்லல அப்படின்னா பிரச்சனை இல்லை, சப்டைம் கேட்டுருவோம். ஸோ அதனால பண்ணுவோம் 100 70 எல்லாமே கால்குலேட் பண்ணி வைக்கிறாங்க, தப்பு கிடையாது. ஒரு நிமிஷமா இந்த கரண்ட் பவர் முடியறதுக்கு சரிங்களா புரிஞ்சு போச்சா? இதான் பண்ணாது RLC சீரியஸ் ரெசனன்ஸ் ரெண்டு தான ப்ராப்ளம். சரியா தம்பி? சரி ஓகே. வணக்கம் தம்பி. சரிங்களா? நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம் 10 தான் பார்க்க போறோம். அதில் என்ன பார்க்க போறோம்? எப்பவுமே சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரெண்டாயிரம் பார்க்கறதுனால இதில் என்ன கேட்க போறாங்க, இதில் என்ன ப்ராப்ளம் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இது பார்க்கும்போது a coil of 10 ohm resistance a some value not data. சரிங்களா? அப்போ இண்டக்டன்ஸ் ஆஃப் 0.1 ஹென்றி and is connected in parallel with அதாவது என்னது parallel with தம்பி நான் அண்டர்லைன் பண்ணதா நீ என்ன பண்ணிக்கணும் அண்டர்லைன் வச்சுக்கணும். நம்ம காரணம் நாம என்ன பண்ணல அண்டர்லைன் பண்ணல. சரிங்களா? அப்போ parallel with a capacitor of 100 microfarad. சரிங்களா? அப்போ calculate the resonant frequency. அப்போ என்ன செய்வது resonant அதாவது என்ன எடுக்கறாங்க என்ன வார்த்தை சொல்லுங்க resonant. சோ அப்ப என்ன செய்வது RLC parallel resonant circuit. RLC parallel resonant circuit. புரியுதா தம்பி? இதுக்கு மாதிரி பார்த்தோம்னா அது RLC சீரியஸ் ரெசனன்ஸ் சர்க்யூட். ஸோ அதில் வந்து கெப்பாசிட்டி வழி கொடுத்தா எஃப்ஆர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எஃப்ஆர் கவலை பண்ணுவோம். எஃப்ஆர் கொடுத்துருந்தா அப்படின்னா கெப்பாசிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ கெப்பாசிட்டி கவலை பண்ணிடணும். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க கொடுத்த சர்க்யூட் என்ன சர்க்யூட் பேரல் சர்க்யூட். என்ன இது ரெசனன்ட் பேரல் சர்க்யூட்டு. அதாவது RLC பேரல் ரெசனன்ட் சர்க்யூட் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி சீரிஸ் என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் என்ன கனெக்ஷன் பேரல் கனெக்ஷன். ஸோ இப்போ பேரல் கனெக்ஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் கிவன் டேட்டாவில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க என் காயில் என்னப்பா சொல்லியிருக்கேன் ஒரு ஆரம்பமே சொல்லியிருக்கேன். காயில் என்னது காயில் எங்கே பார்த்துருக்கீங்க நம்ம ஃபேன் இருக்கு பார்த்தீங்களா ஃபேன் ஒரு காப்பர் கம்பி சுற்றிருப்பாங்க. சரி அது ஒரு காயில் தான். நம்ம வயர் சாதாரண வயர் இருக்குல்ல நம்ம சப்ளைக்கு யூஸ் பண்ணுறோம்ல வயர் அது ஒரு காயில் தான். இப்போ கேபிள் வயரில் வருது பார்த்தீங்களா கேபிள் வயரில் ஒரு கம்பி இருக்கும் அது ஒரு காயில் தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய இதெல்லாம் என்னது காயில் தான். ஸோ அதில் என்னென்ன இருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு இண்டக்டன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு இண்டக்டன்ஸ்
சரிங்களா? அப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்லுவோம்? ஆர்னு சொல்லுவோம். இன்டர்டன்ஸ் எப்படி சொல்லுவோம்? எல்லுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஆர் எல்லு கொடுத்துருக்காங்க. ஏன் சி கொடுக்கலையா? அப்போ இது ஆர்எல் பேரல் சர்க்யூட்டா? கிடையவே கிடையாது. இது ரெசல்ஸாக இருந்தாலே அது ஆர் எல் சி தான். அதில் சீரியஸாக பேரலாம் பார்ப்போம். இங்கே என்னது பேரல். சரிங்களா? ஸோ பேரல் பார்க்கும்போது ரிசல்ட் இருக்கிறதுனால இந்த காயில் கொடுத்துருக்காங்க. காயில் கணக்கு மீனிங் 6 எல்லு. அப்போ 6 கொடுக்கலாம் பார்க்கணும். 10 ஓம். அது ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 6 எவ்வளவு? 10 ஓம். ஏன் ஓம் தனியாக பிரிச்சாங்கன்னா லோ ஈக்குவல் போட்டு 100 ஓம் போடக்கூடாது. சரிங்களா? எஸ் சார். இண்டக்டன்ஸ் ஆஃப் 0.1 ஹென்றி. என்ன இருக்கு? ஹென்றி. அப்போ எல் என்னது? 0.1 ஹென்றி இஸ் கனெக்டட் இன் parallel with a parallel தெரிஞ்சு போச்சு. with a capacitor of 100 microfarad. அப்ப capacitor 100 microfarad. எப்படி கண்டுபிடிச்சோம்? farad கொடுத்தாங்க சால்வ் கண்டுபிடிச்சோம். 100 × 10⁻⁶ farad. என்னது? capacitor வேல்யூ. நேரா கொடுத்தாங்க வோல்டேஜ் கொடுத்தாங்களா? கொடுக்கல. நேரா கொடுத்தாங்களா? கொடுக்கல. சரிங்களா? ஆனா என்ன கனெக்ஷன்? parallel கனெக்ஷன். சோ parallel கனெக்ஷனால நம்ம அந்த RLC parallel resonance ஒரு டெரிவேஷன் பார்த்தோம் பாத்தீங்களா? RLC parallel resonance-க்கு ஒரு டெரிவேஷன் பார்த்தோம். அந்த சர்க்யூட் எப்படி இருந்துச்சு? ஒரு R ஒரு L. சரிங்களா? இது ரெண்டும் சேர்ந்தா என்னது? ஒரு காயில். அதான் சீரியஸா இருக்கு. காயில்னாலே என்னது? காயில் சொல்லிட்டாலே RL சீரியஸா இருக்கு. RL எப்படி இருக்கு? சீரியஸா இருக்கு. சரிங்களா? சோ அப்ப RL சீரியஸா இருக்கு. அப்ப RL என்னது? L ஓம். L என்னது? 0.1 ஹென்றி. அப்ப C எப்படி இருக்கு? அப்ப காயில் வந்து RL இருக்கு. அதுக்கு பேர் என்னது? கெபாசிட்டர். அதுக்கு பேர் என்னது? கெபாசிட்டர். சோ அப்ப கெபாசிட்டர் என்னது? 100 மைக்ரோஃபாரட். இது வோல்டேஜ் கொடுக்கலாமா? வோல்டேஜ் கொடுக்கலாமா? கொடுக்கல. சும்மா சப்ளை பண்ணி போடுங்க. எவ்வளவு வோல்டேஜ் நமக்கு தெரியாது. சரிங்களா? சோ இந்த செகண்ட் மாதிரி இருந்துச்சு நமக்கு. இந்த செகண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. எங்க இருந்துச்சு? இந்த செகண்ட் எங்க பண்ணுச்சு? இதே மாதிரி செகண்ட் தான் parallel RLC ரெசனன்ட் ஃப்ரீக்வென்சி கவனிக்கும்போது இந்த மாதிரி செகண்ட் டிசைன் பண்ணி நம்ம போட்டோம். சோ இந்த மாதிரி செகண்ட் தான் கேட்பாங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்டாலுமே இந்த மாதிரி செகண்ட் தான் கேட்பாங்க. சோ இதவே நீங்க வரைஞ்சிங்க. சரிங்களா? சோ இப்போ செகண்ட் வரைஞ்சாச்சு. அதுக்கு என்ன முடியும்? அதோட ஃபார்முலா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி ஃபார்முலா அது இன் parallel அது என்ன கனெக்ஷன்? இது parallel கனெக்ஷனால FR ஃபார்முலா வந்து FR = 1/2 root of 1/LC minus R² L². தான ஃபார்முலா. அதாவது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி இன் parallel கனெக்ஷன். என்ன கனெக்ஷன்? parallel கனெக்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் என்னது? சீரிஸ் கனெக்ஷன். சோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி இன் parallel என்ன ஃபார்முலா? 1/2 root of 1/LC minus R² L². சரிங்களா? என்ன தேவைப்படுது? L தேவைப்படுது. நமக்கு L தெரியும். C தேவைப்படுது. C தெரியும். R தேவைப்படுது. R தெரியும். L தேவைப்படுது. L மட்டும். சோ இந்த கால்குலேட் பண்ண மட்டும் ரொம்ப கவனமா வந்து ஃபார்முலா ஈஸியா போட்டுருவேன். டேட்டா அப்ளை பண்ணிடுவேன். எங்க நீ தப்பு பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேட்டர்ல வந்து டைப் பண்ணவங்க தப்பு பண்ணுவீங்க. அது எப்படி டைப் பண்ண சொல்றீங்க அது நீ கவனிச்சுக்க. சோ அப்ப FR = 1/2 root of 1/L என்னது? இதாக L என்னது? 0.1 into C என்னது? 100 10⁻⁶. சரிங்களா? இங்க ஒரு மைனஸ் இருக்கா? அதாவது இந்த மைனஸ் போடுங்க. இந்த மைனஸ் போடுங்க. சரிங்களா? அப்ப R² R என்னது? 10. சோ 10². L என்னது? 0.1 0.1². A² போடுறேன். இங்க ஸ்கொயர் போடுறேன். எல்லாமே ரூட்ல இருக்கு. சரிங்களா? சோ இப்போ கால்குலேட்டர் எப்படி தான் இது பண்றது அப்படினா ஒவ்வொரு வெளியும் தனித்தனியாக கால்குலேட் பண்ணணும். ரூட்டுக்கு அவ்வளவு இருக்கு. சரிங்களா? ரூட்டுக்கு ஒரே ஒரு வெளியை கொண்டு வரணும். கொண்டு வரணும் அப்படின்னா இருக்கிற கனெக்ஷன் என்ன பண்ணணும்? இருக்கிற டேட்டா தான் பண்ணணும். கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஸோ வச்சுக்கும் போது 1/2 போட்டேன். போட்டக்கப்புறம் என்ன இருக்கு? இங்க 1 ஒருத்தர் இருக்கா? 1 ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கீங்க? பிராக்கெட் போட சொல்லியிருக்கீங்க. ஸோ மறந்துடக்கூடாது. ஸோ பிராக்கெட் போடணும். அப்ப அதை மட்டும் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. 1/bracket 0.1 into 100 E-6 எவ்வளவு வருது? 1 lakh வருது. மைனஸ் அங்க இருக்கு மேல அதே கால்குலேட் பண்ணலாமா? கால்குலேட் பண்ணுங்க. 10²
வகுத்தல் 0.1 ஸ்கொயர். இந்த கீழே ஒரு வெளியே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாக்கெட் போக அவசியம் இல்லை. அப்போ 10,000. பட்டி மைனஸ் பண்ண என்ன வரும்? 1/2π. ரெண்டு மைனஸ் பண்ண என்ன வரும்? 1 lakh மைனஸ் 90,000 வருதா? இப்போ நமக்கு ரவுண்டா ஒரு வெளியே கிடைச்சிருச்சு. ரவுண்டா ஒரு வெளியே கிடைச்சிருச்சா? ஸோ இப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு வெளியில ரூட்ல மட்டும் போடுச்சுருவாங்க. ரூட் ஆஃப் 90,000 போடுங்க. ரூட் ஆஃப் FR = 1/2π என்னது இன்ட்டு 300 இன்ட்டு 300 போடாச்சு. சரிங்களா? அப்போ 1 × 300 என்ன வரும்? 300/2π. அப்போ FR = 300/2π. இப்போ 47.75 ஹெர்ட்ஸ். இதனது parallel resonance frequency கிடைக்கக்கூடிய frequency எவ்வளவு? 47.75. திரும்ப சொல்றேன், புது செகண்ட் சர்க்யூட் parallel சர்க்யூட் parallel இருந்தாலும் என்ன ஆகுது? ரெசனன்ஸ் சர்க்யூட்டா இருக்கு. ஸோ RLC parallel resonance. அப்போ அதை கொடுத்த டேட்டா வந்து RLC கொடுத்துட்டாங்க. அது RL என்பது சீரிஸா இருக்கும், C விட கொடுத்துருக்காங்க. அது RLக்கு parallel இருக்கும். RL ஆனது காயில், RL ஆனது காயில், அதுக்கு பேர் என்ன இருக்கு? ஒரே கெபாசிட்டர் இருக்கு. ஸோ இந்த சர்க்யூட்டுக்கு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி நம்ம ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம், டெரிவேஷன் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ FR = 1/2π √1/LC minus R²/L². R²/L². இதான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி இன் parallel resonance. சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது L என்னது? 0.1. அடுத்து கெபாசிட்டர் என்னது? 100 மைக்ரோஃபாரட். ஸோ 100 × மைக்ரோ எப்படி மாற்றுவாங்க? 10⁻⁶ மாற்றுவாங்க. அப்போ 10⁻⁻⁴ ஆச்சு. மைனஸ் என்ன இருக்கு? R²/L². அப்போ R வேல்யூ 10, 10², L வேல்யூ 0.1, 0.1 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது முதல்ல ரூட்ல என்ன இருக்கோ, அதோட ரூட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அப்படி பண்ணும்போது இந்த மேலே 1/2π இந்த இருக்கா என்ன சொல்றீங்க? உனக்கு இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது மேலே 1 இருந்து கீழே வந்து இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கு, மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னா நீ டைரக்டா ஒரே கால்குலேட்டர் டைப் பண்ண அப்படின்னா என்ன சொல்றீங்க? கீழே பிராக்கெட் போட சொல்றீங்க. இந்த பிராக்கெட் போனா முதல்ல என்ன ஒரு ஆன்சர் தப்பா தான் வரும். ஸோ என்ன பண்ணணும்? இந்த பிராக்கெட் டைப் பண்ணும்போது என்ன நமக்கு 1 lakh கிடைக்குது, அதாவது 1 லட்சம் கிடைக்குது. அது வெளியாச்சு. அப்போ இதை டிவைட் பண்றேன். 10² / 0.1² என்ன பண்றேன்? அந்த ஸ்கொயர் கூட டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 10,000 கிடைக்குது, 10,000. சரிங்களா? அப்போ ரூட்டுக்குள்ள இருக்கு, இதை மட்டும் என்ன பண்றேன்? மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணும்போது 90,000 கிடைக்குது. அந்த 90,000 என்ன பண்றேன்? ரூட்டுக்குள்ள போடுறேன். அப்போ ரூட்ல போடும்போது என்ன கிடைக்குது? நமக்கு 300 கிடைக்குது. சரிங்களா? இந்த 1 × 300 மல்டிப்ளை பண்ணுங்க. 300 × 2π வரும். ஸோ ரெண்டையும் நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு கிடைக்கிற என்னது? ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி எவ்வளோ கிடைக்குது? 47.75 ஹெர்ட்ஸ். சரிங்களா? கொடுத்துருக்க கனெக்ஷன் தான் வேற, ஆனால் அந்த கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா மாறுபடும். ஆனால் செய்யப்படுற மெத்தட் அதே மெத்தட் தான். நீ FR முடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி தான் சீரிஸ் RLC சீரியஸ் ரெசனன்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? கெப்பாசிட்டர், ஃப்ரீக்வென்சினா ஃப்ரீக்வென்சி, அதாவது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சினா ஃப்ரீக்வென்சி கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி இங்கேயும் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வென்சி கால்குலேட் பண்ணியிருக்கோம். எங்கிட்ட அங்கே என்ன கால்குலேட் பண்ணோம்? குவாலிட்டி ஃபேக்டர் கால்குலேட் பண்ணோமா? ஸோ இங்கேயும் அதே தான். Q ஃபேக்டர் நம்பி குவாலிட்டி ஃபேக்டர் என்னது? Q ஃபேக்டர் 1/R √L/C. இதான் நமக்கு Q ஃபேக்டர். அப்போ Q ஃபேக்டர் நமக்கு எழுதியாச்சு. அப்போ ஃபார்முலா தெரியும். அப்போ RLC 3 வேணும் நமக்கு. 3 யூனிட் இருக்கா? இருக்கு. ஸோ அப்போ அதை அப்படியே அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணுங்க. அப்போ R அளவு 1/10, L அளவு 0.1, C அளவு 100 × 10⁻⁶. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ரூட்ல என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறோம் எப்பயுமே. அப்போ 0.1 / 100 E - 6. அந்த 10 போட சொல்லியிருக்கேன், E போட சொல்லியிருக்கேன். ஸோ என்ன கிடைக்குதுங்க? இப்போ 1/10 √1000 கிடைக்குது. ஸோ அது என்ன பண்ணுறாங்க? ரூட்ல என்ன பண்ணுறாங்க? 1000 டைப் பண்ணுறாங்க. அப்போ √1000 எவ்வளோ வரும்? இன்ட்டு 31.62. ஸோ ஒன்று அது மல்டி பண்ண வரும் 31.62 / 10. அப்போ Q ஃபேக்டர் = என்ன கிடைக்கும்? 3.16.
நம்முடைய Q ஃபேக்டர். Q ஃபேக்டர் என்னப்பா? குவாலிட்டி ஃபேக்டர். சரிங்களா? இதே மாதிரி என்ன பண்ணோம்? RLC சீரிஸா இருக்கட்டும், ரெசனன்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி RLC பேரலல் ரெசனன்ஸா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது FR அல்லது C, அதுக்கு நம்ம Q ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஆனா இதுக்கு அடுத்து பேரலல் ரெசனன்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பார்த்தோமா தம்பி? அப்போ டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் என்ன சார் அப்படின்னா அது RD சொல்லுவாங்க. அதாவது RD, அதாவது D னா டைனமிக், R னா ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் ஃபார்முலா L டிவைடட் பை CR. L டிவைடட் பை CR. இது வந்து பேரலல் மட்டும் தான் வரும், சீரிஸ்ல வராது. அந்த கம்பேரிசன் டேபிள் பாருங்களே, அது போட்டுருப்பேன், 5.6 போட்டுருப்பேன். டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ்ல R இருக்கும், பேரலல் ரெசிஸ்டன்ஸ்ல L பை CR போட்டுருப்பேன். சரிங்களா? அப்போ L என்னது? இண்டக்டன்ஸ். C என்னது? கெபாசிட்டன்ஸ். R என்னது? ரெசிஸ்டன்ஸ். இப்போ மூணு நமக்கு தெரியுமா? இங்க அப்ளை பண்ணிடலாமா? அப்ளை பண்ணி என்ன வரும்? அப்போ L வேல்யூ என்னது? L வேல்யூ 0.1 டிவைடட் பை C என்னது? C எவ்வளோப்பா? C 100 மைனஸ் 100 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6 இன்ட்டு R எவ்வளவு? 10. சரிங்களா? அப்போ RD எவ்வளோ கிடைக்கும் பார்ப்போம். இப்போ என்ன பண்ணலாம்? மேலே 0.1 இருக்கு, கீழே எப்படி இருக்கு? ரெண்டு வேலை இருக்கா? C வேலை இருக்கு, R வேலை இருக்கு. ஸோ ரெண்டு வேலை மல்டிப்ளை பண்ணுறாங்க. என்ன சொல்லியிருக்கேன்? இந்த மாதிரி டிவைட் ஆகும்போது கால்குலேட் டைப் பண்ணும்போது ப்ராக்கெட் போட்டுங்க. போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிடும். அப்படி பண்ணும்போது 0.1 டிவைட் பை ப்ராக்கெட் 100 E minus 6 into 10. 0.1 divided by 100 into 10. நாளைக்கு RD equal to 100 ohm. ஏன் ஓம் போறேன்? இதை நம்ம எப்படி சொல்றோம்? டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். ஸோ அது பேர் என்னது? RD, டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். இதில் மட்டும் தான் தம்பி வரும் உனக்கு பேரல் RLC ரெசிஸ்டன்ஸில் மட்டும்தான் உனக்கு என்ன வரும்? டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வரும். சீரியஸ் RLC ரெசிஸ்டன்ஸில் உனக்கு டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வராது. அதோட வேலை என்னது? RD ஈக்குவல் டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னது? நம்மளுக்கு டைனமிக் ரெசிஸ்டன்ஸ். இதில் RLC சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் நம்ம எப்போ பார்க்குறது என்னது? RLC பேரல் ரெசிஸ்டன்ஸ் வந்து டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். சார் கொஸ்டின் கேட்டிருப்பானா சார்? கண்டிப்பாக கேட்டிருப்பான். அவன் கேட்டியா கேட்கல, நீ என்ன பண்ணிடு? டைனமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து கவலை பண்ணிடு. ஸோ இந்த ஃபார்ம் என்னது? RD போட்டு L பை CR. அப்போ L வேல்யூ தெரியும், CR வேல்யூ தெரியும். கீழே வந்து ரெண்டு மல்டிப்ளிகேஷனுக்காக என்ன பண்ணுறேன்? நான் வந்து ப்ராக்கெட் போட்டு பண்ணும்போது டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிருது. எவ்வளவு? 100 ஓம். சரி சார், குவாலிட்டி ஃபேக்டர் வந்து சீரியஸ் RLC ரெசிஸ்டன்ஸுக்கும் அதே ஃபார்முலா போட்டீங்க, பேரல் RLC ரெசிஸ்டன்ஸுக்கும் அதே ஃபார்முலா போட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னே சொல்லியிருக்கேன், ரெண்டுக்குமே குவாலிட்டி ஃபேக்டர் என்னது? சேம் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்? ஃபார்முலா அதே ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? குவாலிட்டி ஃபேக்டர் 3.16 கிடைக்குது. அதுவும் யூனிட் கிடையாது. சரிங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு 2000 முடிஞ்சு. இதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரீவியஸ் அக்டோபர் 2019 போர்டு எக்ஸாம் கொஸ்டினில் 2 ப்ராப்ளம் கட்டிருக்காங்க. அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம செகண்ட் யூனிட் வந்து ஓவராலாக ரிவிஷன் பண்ணிவிட்டு இது என்னென்ன பார்த்துருக்கோமோ ரிவிஷன் பண்ணிவிட்டு அது ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பேன். சரிங்களா? உங்களுக்கு எப்பவுமே வந்து நம்ம நார்மல் கிளாஸில் வந்து என்ன பண்ணிப்பாங்க, 2 யூனிட் முடிஞ்சோன்னா அசைன்மெண்ட் 1 கொடுப்பாங்களா? ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ண உடனே நம்மளுக்கு அசைன்மெண்ட் 1 எழுதி சப்மிட் பண்ணுவோம். ஸோ அதனால் அசைன்மெண்ட் 1 நான் கொடுத்துட்றேன். அது என்ன பண்ணுவீங்க? அதனால் வந்து அது என்ன பண்ணிடுறீங்க? எனக்கு எழுதி சப்மிட் பண்ணணும். அதை நான் கொடுத்துட்டு டேட் கொடுப்பேன். அந்த டேட்டுக்குள்ள பண்ணிடணும், சப்மிட் பண்ணிடணும். ஏன்னா ED சார் கொடுத்துட்டாரு, அது எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் சர்க்யூட் சார் வந்து கொடுத்துட்டாரு அசைன்மெண்ட்டு. நோட் புக் வாங்கினவே அதில் எழுதி என்ன பண்ணுவீங்க? சார் சென்ட் பண்ணுவீங்க. இன்னும் நிறையா பேர் வாங்காமல் இருக்கீங்க. நம்ம EC டிபார்ட்மெண்ட்டில் இன்னும் ஒரு 15 பேர் வாங்காமல் இருக்கீங்க. அதெல்லாம் நீங்கள் வாங்காத இருந்தது நம்ம நாகசிவா CBSE ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கட்டி என்ன பண்ணிடலாம்? நீங்கள் நோட் புக் வாங்கிக்கலாம். எவ்வளோ சீக்கிரம் வாங்கணுமோ வாங்கிட்டு நீங்கள் அசைன்மெண்ட் எழுதி சப்மிட் பண்ணிடுங்க. ஏற்கனவே உங்களுக்கு மண்டே சொல்லியிருந்தேன், இந்த வீக் ஃபுல்லாக டைம் எடுத்து தம்பி ஃபீஸ் கிட்ட வாங்கிடுன்னு சொன்னேன். இன்றைக்கி நாள் போயிடுச்சு, இந்த வீக்கே முடிய போகுது. ஸோ நான் சீக்கிரமாக ஃபீஸ் கட்ட என்ன பண்ணிடுங்க? நோட் புக்கு வாங்கிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த அசைன்மெண்ட் எழுதி சப்மிட் பண்ணுறதால நம்மளுக்கு இன்டர்னல் மார்க் 5 மார்க் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் இயரில் நீங்கள் 10 மார்க் எழுதி சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து 5 மார்க்கு, செமினாருக்கு 5 மார்க் இருக்குது. அது என்ன உங்களுக்கு சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்புறம். சரிங்களா? 5 மார்க்ன்றது நமக்கு சும்மா கிடைக்கிது. ஒரு இதை பார்த்து நோட்டில் எழுதி நம்ம சப்மிட் பண்ணுறோம். பார்க்காம எழுதியோ இல்லை டெஸ்ட்டு வச்சோ
ஒன்றும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது பார்த்தலி சப்மிட் பண்ணுறோம் அவ்வளோதான். சரியா தம்பி? ஸோ ஓகே, சும்மா 5 மார்க் கிடைக்கிது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ ஓகே, ஏதாவது டவுட்னா என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.